என் தங்கப்பிள்ளையே, இன்று மாசி மாதத்தினுடைய அமாவாசை நாள். இந்த நாளில் உன் தாயானவள் என்னுடைய அன்பை மதித்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தூபத்தை உன் இல்லம் முழுக்க நீ காண்பித்து விடு. நிச்சயமாக உன்னுடைய வீட்டில் சந்தோஷமான பல விஷயங்கள் நடக்கும். இன்று நான் சொல்லக்கூடிய இந்த செயலை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கு பல அதிர்ஷ்டங்களும் உன் வீட்டை தேடி வரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், என் பிள்ளை, நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் நீ விட்டுவிடக்கூடாது. எதையுமே அவ்வளவு எளிதாக வெல்லாம் என் குழந்தை நீ தொலைத்து விடக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாக உன்னை தொடர்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் முழுக்க நீ வேண்டிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ விரும்பியது போல உனக்கு நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது எதுவோ அதனை நல்லபடியாக பெற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். நமக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அதை சரியானபடி நாம் பெற்றுவிட எப்பொழுதும் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாவும் நல்லதற்குத்தான் என்பதனையும், வரக்கூடிய நேரங்கள் முழுக்க நமக்கு நன்மைகளைத்தான் எடுத்துச் சொல்லும் என்பதற்காகவும், என் குழந்தை, நீ இந்த நேரத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ முழுக்க தெளிவுபடுத்தி கொள்ள மறக்காதே. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உணர்ந்து வந்திருப்பவள் இந்த வராகி நான் அல்லவா? உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு அதை எல்லாமும் உனக்கு நல்லபடியாக நடத்துபவள் உன் தாயானவள் நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் கவனித்து இன்று உன் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்பதனை நான் உறுதி செய்து விட்ட பிறகுதான் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். அதாவது 99% இந்த விஷயம் உனக்கு முற்று பெற வேண்டிய நிலையில் இருக்கிறது. மீதமிருக்கின்ற 1% மட்டும்தான் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். அதாவது இந்த 1% நான் எதற்காக செய்ய சொல்கிறேன் என்றால், 99% உனக்கு நிறைவடைந்த இந்த விஷயம் மீதமிருக்கின்ற 1%-த்தினால் தடைப்பட்டு நிற்கிறது. பல தடங்கல்கள் வருகின்றது. இந்த தடங்கல்களை எல்லாமும் போக்க வேண்டும் என்றால் இன்று உன் வீட்டில் நிச்சயமாக இந்த தூபம் இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் எப்பொழுதும் நீயாக வாழ கற்றுக்கொள்ள பலமுறை உனக்கு சொல்லித்தருகின்ற விஷயங்கள் ஏராளம். மற்றவர்களை தேடாமல் உனக்காக நீ வாழ முழுமையாக உணர வேண்டும். உனக்காகத்தான் இந்த வாழ்க்கை என்பதனை நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எந்த நேரத்திலும் நீ செய்யும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ யோசித்து கவனித்து எதையும் நீ நிச்சயமாக விளந்து விடாமல் உன்னோடு இருக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டியது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நீ விரும்பியது போல உனக்கு நல்லது நடக்கும். நீ ஆசைப்படுவது போல எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ ஆசைப்படுகின்ற எல்லாவற்றையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் நேரம் உனக்கென்று என்னவெல்லாம் தர வேண்டுமோ அதை எல்லாமும் நான் கொஞ்சமாக உனக்கு தருகிறேன். என் குழந்தையே, சிலர் உன்னை விரும்புவார்கள், சிலர் உன்னை வெறுப்பார்கள். அவர்களை எல்லாம் நினைத்து கவலைப்படக்கூடாது. வாழ்க்கை மிகவும் அழகானது. அதை நீ ரசிக்க தயாராக இருந்தால் அது உனக்கு அழகான ஒரு ஓவியத்தை காட்டும் என்பதனை மறக்காதே. நீ அதை பார்த்து கவலைப்பட்டால் அது உனக்கு நரகத்தை காட்டும்.
வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிப்பவர்களுக்குத்தான் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நீயாக இருந்தால் நிச்சயமாக இதையெல்லாமும் நீ ரசிக்க கற்றுக்கொள்வாய். உனக்கான அழகையும் அன்பையும் நீ நிச்சயமாக என்றும் என்றென்றும் சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நீ விரும்புகின்ற நேரம் இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க உனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதனை தெரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனையும் முதலில் மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரத்தில் என் பிள்ளைக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ முழுக்க முழுக்க உன்னுடைய மனநிலையை தயார்படுத்தி வைத்துக்கொள். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து வைத்துக்கொள். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர கற்றுக்கொள். எதிர்பாராத விஷயங்களை எல்லாமும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கிவிடு. எதிலும் உன்னால் நல்ல மாற்றத்தை அடைய முடியும் என்ற ஒரு எண்ணம் நிச்சயமாக வந்துவிடும். எவ்வளவு பெரிய சோதனைகள் இருந்தாலும் இந்த சோதனைகளிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரக்கூடிய மன புரிதலும் உனக்கு வந்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எல்லா நேரமும் என் பிள்ளை யோசிக்கின்ற இந்த விஷயங்களை நான் முழுக்க முழுக்க உன் வசமாக்கி கொடுக்க நினைக்கின்றேன். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரங்கள் அத்தனையையும் நான் உனக்கென்று சரியாக சொல்லிக் கொடுக்க எண்ணி விடுகின்றேன். உன் தாயினுடைய அன்பினால் இன்று உனக்கு தெரியக்கூடிய இந்த விஷயமானது நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் அது உனக்கு நடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் உன் முன்னால் நிற்பது இனி எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சி படுத்துவது போலத்தான். நீ எவ்வளவுதான் வேண்டாம் என்று சொன்னாலும் நான் உனக்கு இதிலிருந்தெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லி விடுவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. காலமும் சூழ்நிலையும் இனி உனக்கு சாதகமாக மாற வேண்டும். நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளும் நடக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி துணை இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான ஒன்றை தேடி தேடி அலைந்து கொண்டிருப்பதை விட தேவையில்லாத ஒன்றை உன் வாழ்க்கையை விட்டு முதலில் நாம் விரட்டி அடிக்க வேண்டும். இன்று உன் வீட்டில் முன்னோர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். இன்று உன்னுடைய வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்து நிற்கிறது. இது போன்ற ஒரு நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தூபத்தையும் நீ போட்டுவிட்டால் போதும். ஒட்டு மொத்தமாக உன் வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு உனக்கு கிடைத்துவிடும். ஒரு மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்துவிடும். நீ நினைத்ததை எல்லாமும் நிச்சயமாக பெற்றுக்கொண்டும் நிறைவாக உணர்ந்து கொண்டும் நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய் என்பதுதான் நான் ஆசைப்படுகின்ற விஷயம். நமக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கும் நடக்கும் என்பதனை புரிந்து கொள். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது போலத்தான் நீ எதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறாயோ, எதை மற்றவர்கள் வாழ்க்கையில் நடத்த நினைக்கிறாயோ அதுதான் உனக்கும் நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே இனிமேலும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. உனக்காக நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வந்து அத்தனையிலும் உன் வெற்றியை நான் உறுதிப்படுத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சந்தோஷம் என்பது எங்கே என்று என் பிள்ளை இனியும் நீ தேடி அலைவதை நிறுத்திவிட்டு உனக்குள் இருக்கின்ற சந்தோஷத்தை ஒரு காலமும் நீ நிச்சயமாக விட்டு விடாதே. முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. நீ இருந்தால் இங்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மரணத்தை விட கொடுமையானது என்ன தெரியுமா? மரணம் ஒரு தடவை தான் கொல்லும்.
மனக்கவலை நொடிக்கு நொடி ஒருவரை கொல்லும் என்பதனை மறக்கக்கூடாது. அதை தாங்கிக் கொண்டு இருப்பவர்கள் நிச்சயமாக இருப்பவர்களுக்கு இதுவெல்லாம் ஒரு மிகப்பெரியமான விஷயமே கிடையாது. சர்வசாதாரணமாக நினைத்து விடுவார்கள். எந்த இடத்திலும் எதை பற்றியும் நினைத்து இனிமேலும் வருந்திக் கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும். நான் இருக்கும் இந்த காலநிலைகளை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய். இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் உணர்ந்து நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள துணிய வேண்டும் அல்லவா? உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதுதான் உண்மை. உனக்கான அதிர்ஷ்ட நேரம் தொடங்கிவிட்டது என்பதுதான் உண்மை. எந்த எல்லையிலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தவித்து விடாதபடி உனக்கான நல்லதை நான் உனக்கென உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காதே. வாழும் நாட்களில் நமக்கானது எது, நமக்கு உண்மையானது எது, நமக்கு தேவையற்றது எது என்பதனை புரிந்து கொண்டு அதை நம் வாழ்க்கையில் நம்மோடு வைத்திருக்க வேண்டும். நாம் வேண்டியதும் விரும்பியதும் ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. எதற்கெடுத்தாலும் நாம் கலங்கி எப்பொழுதும் வேதனைப்பட்டு தவிக்காமல் நமக்கு நடக்கும் சரியான விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. சுற்றி இருப்பது எல்லாமும் உனக்கு ஏதாவது ஒன்றை நிச்சயமாக தராமல் போகாது. உன்னை சுற்றி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒரு காலமும் உன்னை விட்டு விலகி நடக்காது. எந்த இடத்திலும் நீ என்ன வேண்டும் என்று விரும்பினாலும் அது உனக்கு நடந்தே தீரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். சர்வசாதாரணமான வாழ்க்கை அல்ல என் குழந்தையே. பாசம் எது, தொல்லை எது என்று வித்தியாசம் தெரியாதவர்களிடம் போய் நீ பாசத்தை காட்டினால் அது குப்பைக்கு சமமாகத்தான் அவர்களுக்கு தெரியும். யாரையும் முழுவதும் சார்ந்திருக்காதே. காலம் மாறும் பொழுது கைவிடப்பட்டால் நிச்சயமாக கலங்கி விடுவாய். யாரையும் நம்பி வாழாமல் உன்னை நம்பி வாழ பழகு. அதுதான் உண்மை. அது ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரம் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எல்லா விஷயங்களுமே நமக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருக்கும் தீமைகளை எல்லாமும் விலக்கி உனக்கான நன்மைகளை நான் எப்பொழுதும் சரியாக நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். எது நடந்தாலும் என் பிள்ளை நீ அந்த இடத்தில் எதையும் தொலைத்து விடாதே. உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவும் கிடையாது. உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் இனிமேலும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காலமும் இந்த நேரமும் இனி உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே இனி உனக்கென்று நான் இருப்பதும் உனக்கு தெரிய வந்துவிடும் அல்லவா? என் குழந்தையே, நல்ல நாளில் உன் இல்லத்தை விட்டு தீய விஷயங்களை வெளியேற்ற இந்த நாளில் தீபதூப ஆராதனைகள் இந்த வீட்டில் இருக்க வேண்டும். அதாவது தீபம் நாம் விளக்கேற்றி விடுவோம், அதே போல நாம் கற்பூரத்தையும் காண்பித்து விடுவோம். அடுத்ததாக நீ காண்பிக்கக்கூடிய தூபமானது நிச்சயமாக நீ காட்டுகின்ற அந்த கங்கினுள் ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, இந்த மூன்றையும் நீ நுணுக்கி போட்டாலும் சரி, இல்லை அப்படியே போட்டு விட்டாலும் சரி, தீயில் கருகி அதிலிருந்து எழும்பக்கூடிய அந்த வாசனையானது இல்லம் முழுக்க நிச்சயமாக நிறைந்து நிற்க வேண்டும். இல்லம் முழுக்க என்னவென்றும் ஏதுவென்றும் இதையெல்லாமும் நீ காண்பித்து கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த வாழ்க்கை இன்று உனக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. உன்னோடு நான் வருவது எல்லாமும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மேலும் பல மாற்றங்களை தருகிறது என்றால் என் பிள்ளை, இதை
எந்த காலத்திலும் நீ தவிர்த்து விட முடியாதல்லவா? உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நேரத்திலும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக அடுத்தடுத்த நிலைகளில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. என் குழந்தையே, எந்த விஷயமும் நாம் அறியும்படி இந்த வாழ்க்கையில் நமக்கு முழு புரிதலையும் நிச்சயமாக கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதையே உனக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலம் இது. வெற்றியை எப்பொழுதும் நாம் உணர வேண்டிய காலம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. காரணமில்லாமல் எதுவும் இங்கு நடப்பது இல்லை என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வரும் தெய்வத்தின் அன்போடு எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொண்டு சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த வராகியானவள் உனக்காகவே நின்று உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்த வருகின்ற இந்த நேரங்களை நீ எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடக்கூடாது. நடக்கும் நேரங்கள் உனக்கு எப்பொழுதும் நல்லதையே இனி உருவாக்கி கொடுக்கும்படி உன்னை வாழச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள். இந்த தெய்வம் இருக்கும் பொழுது இனி உனக்கென்று நான் சொல்லித்தரும் எல்லாவற்றையும் நீ என்றும் என்றென்றும் தெளிவாக புரிந்து கொண்டாயானால் இந்த தூபம், இந்த 3 பொருட்களும் சேர்ந்த தூபம் இன்று உன் இல்லம் முழுக்க புகையாக நின்று அங்கிருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் அத்தனையையும் வெளியே அடித்து விரட்டிவிடும். தெய்வ சக்தி ஏற்கனவே உள்ளே வந்து நிற்கும் நேரம், உன் முன்னோர்களின் ஆசிகள் நிரம்பி இருக்கும் இந்த நேரம், இன்று கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்ல வரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் துணையிருந்து உனக்கு நடத்துவது போல் அல்ல. எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு விஷயங்களை அதிகமாகவே குறைத்து ஏதாவது ஒரு வகையில் அவர்களின் மனநிறைவை கொடுக்க வேண்டும் என்ற முடிவில் இருக்கும் பொழுது இனிமேல் அம்மா சொல்வதை நீ தெளிவாக புரிந்து கொள். என்ன நடந்தாலும் நாம் எப்பொழுதும் சரியான புரிதலோடு அந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சரியான எண்ணங்களோடும் சரியான நம்பிக்கையோடும் இந்த வாழ்க்கையில் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உனக்கு விரும்பியது ஒவ்வொன்றும் நீ விரும்பியது போல உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு கலக்கமும் உனக்கு வேண்டாம். நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாமும் நான் உனக்கென நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு வேதனைகள் இல்லாதபடி இங்கு எதுவும் நடப்பது இல்லை. இது போன்ற சில செயல்களை செய்யும் பொழுது அந்த வேதனைகள் குறைந்துவிடும். இதுபோல எப்பொழுதும் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்க வேண்டுமோ என்று யோசிக்காமல் நடந்த நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. சரியாக ஒவ்வொரு நிலைகளையும் நீ உணர்ந்துவிட தயாராக இருந்து விட்டாலே அது போதும். அம்மா சொன்னது போல இன்று இந்த நாளில் உன் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதற்கு நீயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாயானால் இன்று நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த தூபத்தை காண்பித்து உன்னுடைய இல்லத்தில் பல நல்ல விஷயங்களை நீ அரங்கேற்றி விட வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் காலம் உனக்கு என்றும் என்றென்றும் சந்தோஷமே நிலைக்கும் என்பதுதான் உண்மை. நான் இருக்கும் காலம் இனி உனக்கு நல்லதே நடக்கும் என்பதுதான் உண்மை. அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை, நீ நிச்சயமாக மீண்டு வரப்போகிறாயல்லவா? அதைத்தான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு உறக்கச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். இந்த 3 பொருட்களும் கலந்து இன்று ஒரு தூபத்தை மட்டும் போட்டுவிடு. இனிமேல் எந்நாளும் உனக்கு அதிர்ஷ்டம்தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நேரமும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னுடைய குழந்தை, நீ நன்றாக இருந்தால் அது போதும்.
அது ஒன்றுதான் என்னுடைய சந்தோஷமும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.